தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். இந்த மூலம் நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. 5 வயது வரைக்கும் கேது தசை நடப்பில் வந்தால் பிறகு 20 வருடங்கள் சுக்கிர தசை. 5 + 20 25. 25 வயசு வரைக்கும் உங்களுக்கு சுக்கிர தசை நடைமுறைக்கு வரும். ஒரு சில பேருக்கு வந்து சுக்கிர தசை 27 வயசு வரைக்கும் வரலாம். ஒரு சில பேருக்கு வந்து சுக்கிர தசை 22 23 கூட முடியலாம். ஏன்னா தசாபுத்தி இருப்புகள் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் 1 வருடம் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதாவது கேது உடைய தசையில் 1 வருடம் இருப்பு இருக்கும். இன்னொன்று வந்து 4 வருடம் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. 6 வருடம் இருக்கக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க. அது உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருக்கோ அதை நீங்கள் எடுத்துங்க. எனக்கும் உங்களுக்கும் ஒரு சில பேருக்கு வந்து டிஃப்ரெண்ட் வரலாம். ஒரு 2-3 வருஷம் கூட டிஃப்ரெண்ட் வரலாம். நான் என்ன தசை சொல்கிறேனோ அந்த தசைக்கு உண்டான பலன்களை நீங்கள் எடுத்துங்க. இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பயிற்சி ஆகிறார். உச்ச வீடு. அந்த உச்ச வீடு அப்படிங்கிறது வந்து அவருக்கு வந்து ரொம்ப பலமாக இருக்கக்கூடிய வீடு. பலமாக இருந்தாலும் 8ஆம் இடம் அது. இன்னொன்று நட்பு கிரக வீடு. சந்திரனோட வீடு நட்பு கிரக வீடு. இங்கே நன்மை செய்யுமா தீமை செய்யுமா? உங்களுக்கு தசாபுத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. தசாபுத்தி தான் மெயின். இந்த தசாபுத்தி சரியில்லாதவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. அதாவது 2024 சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் அடியெடுத்து வைக்கும்போதே அந்த டைமில் இருந்து நிறைய பேருக்கு வேலை ரீதியாக ப்ராப்ளம். ஒரு சில பேருக்கு வந்து வேலை ரீதியாக ப்ராப்ளம். ஒரு சில பேருக்கு வந்து குடும்ப வாழ்க்கையில், இன்னொன்று வந்து பொருளாதார ரீதியாக நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா குரு 6ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல வரும்போதெல்லாம் பொருளாதார ரீதியாக சிக்கலை கொடுக்கும். யாருக்கெல்லாம் கொடுக்கும்? தசாபுத்தி சரியில்லாதவங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பகவான் வந்து மறைவு ஸ்தானத்தில் இருப்பார், இல்லை வக்கரமாக இருப்பார். இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் 2024 நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். தொழில் ரீதியாகவும் நிறைய கடன் பிரச்சனை, இன்னொன்று தேவையில்லாத வந்து ஒரு தொழில் ஆரம்பித்து அங்கே ஒரு பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம், நஷ்டங்களை கொடுத்துருக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து வேலை மாற்றத்தை கொடுத்துருக்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி அருமையாக இருக்கிறவங்களுக்கு, இன்னொன்று வந்து குரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு. ஆனால் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு கூட தேவையில்லாத செலவு, தேவையில்லாத விரயங்கள், தேவையில்லாத மன கஷ்டங்கள், இன்னொருத்தரால் பிரச்சனை, இன்னொருத்தருக்காக நம்ம போயிட்டு செய்யக்கூடிய வேலையில் பிரச்சனை, இது மாதிரி வந்து உதவிகள் செய்கிறோம் இல்லையா, அதிலெல்லாம் கூட ஒரு சில பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துக்கலாம் 24 ஏன் 24 நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னாக்கா 24 இந்த குரு பகவான் வந்து 6ஆம் இடத்துக்கு போனார். அதாவது உங்களுக்கு 7 சனி விடுதலையான பிறகு, இப்போ 23 விடுதலை ஆச்சுனாக்கா 22 எண்டு இல்லைனா 23 உங்களுக்கு 7 சனி விடுதலை ஆச்சுனாக்கா உடனே வந்து இவர் 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். அந்த 6ஆம் இடத்துக்கு போகும்போது மறையக்கூடாது. தனக்காரகன் 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர், பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய கிரகம், முழுமையான சுப கிரகம் சொல்லக்கூடிய கிரகம் இந்த குரு. எல்லா ராசிக்குமே பொதுவான கிரகம். இது வந்து பொதுவான சுப கிரகம். ஆனால் அவங்க சுய ஜாதகத்தில் அவர் என்ன ஆதிபத்தியத்துக்கு வரார் அதை பொறுத்து தான் பலன்கள் மாறுபடும். இப்போ 6ஆம் இடத்துக்கு போகும்போது அந்த நம்ம எதிர்பார்த்தது கொஞ்சம் தடங்களாயிடும், எதிர்பார்த்தது நடக்காமல் போயிடும். 7 சனி தான் ப்ராப்ளம் நினச்சோம், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 7 சனி விடுதலையான பிறகு இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்ற மாதிரி நிறைய உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்துருக்கும், மன உளைச்சல்களை கொடுத்துருக்கும். ஒரு சில பேருக்கு பரவாயில்ல, நல்ல வேலை கிடச்சிது, சரி அப்படியே போயிட்டுருக்கு, ஆனால் வந்து சேமிப்பெல்லாம் இருக்காது. அது மாதிரியான கஷ்டங்களை நிறைய கொடுத்துருக்கு. 7ஆம் இடத்துல குரு பார்வை ராசிக்கு இருக்குது. நிறைய சொன்னாங்க, ஆனால் எதுவுமே நடக்கலை. ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் குருவே வலிமை இழந்திருந்தால் அது வந்து நல்ல பலன்களை கொடுக்காது. இன்னொன்று கோச்சார ரீதியாக இப்போ 3ஆம் இடத்துல சனி, 4ஆம் இடத்துல சனி, இப்போ 3ஆம் இடத்துல போகும்போது அங்கே ஒரு கிரகம் பாவ கிரகம் இருந்துச்சுன்னா, இல்லை சனி பகவானுக்கு பிடிக்காத வக்ர கிரகங்கள் இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். வக்ர கிரகம் சனிக்கு பிடிக்காதுன்றதை விட பாவ கிரகங்கள் இருந்துச்சுன்னா, இல்லை அந்த வக்ர கிரகங்கள் சரியில்லாத ஒரு அமைப்பு, அதாவது லக்ன மறைவு, ராசிக்கு மறைவு, அவருக்கே மறைவு ஸ்தானத்தில், இல்லை அவரோட பார்வையில், அது மாதிரி இருக்கும்போது பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனைகள், வேலை ரீதியாக நிறைய பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுத்துருக்கும். அதாவது உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மகரத்துலேயோ கும்பத்துலேயோ இல்லை மீனத்துலேயோ அப்படி இல்லைனாக்கா மேஷத்தில் ஒரு சில கிரகங்கள் இருக்கும். அது வந்து சனி பகவானுக்கு பகை கிரகங்களாக இருக்கலாம். சனி பகவான் வீட்டில் இருந்தால் கூட ஒரு கிரகம், அந்த வீடு கொடுத்த கிரகம் சனி பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கலாம். இது மாதிரி நிறைய இருக்காது. அப்போது அதுக்குண்டான காரகத்துவங்கள் பாதிச்சிருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து வேலை போயிருக்கு இல்லையா, அந்த வேலைலாம் வந்து 25 வேலை போயிருக்கும்,
இல்லைனா 26 சமீபத்தில் கூட தனுசு ராசிக்காரங்களுக்கு வேலை பிரச்சனைகள், வேலை போயிடுச்சு எனக்கு, அடுத்த வேலை தேடிட்டு இருக்கேன், எனக்கு வேலை கிடைக்குமா அப்படிலாம் நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த வேலை போகிறதுக்கான காரணம் 2024 ஆரம்பிச்சிருக்கும். எப்படி பார்த்தாலும் இந்த 2024 ஒரு மேலதிகாரி மாறியிருப்பாங்க. அப்படி இல்லைனாக்கா ஒரு கான்ட்ராக்ட் பேசிக்கில் ஒரு இடமாற்றங்கள் வந்திருக்கும். அங்கே தான் பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருப்போம். எப்போ சமீபத்தில் ஒரு வேலை பிரச்சனையாகி எனக்கு வேலையிலேருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னா, அந்த பிரச்சனை ஆரம்பிச்சது ஒன்று 24 எண்டு இல்லைனா 25 ஆரம்பத்தில் இருக்கும். அங்கேருந்து யாரோ ஒரு நபர் வந்திருப்பாங்க, அதுலேருந்து உங்களுக்கு வேலை ப்ராப்ளம் வந்திருக்கும். இப்போ 8ஆம் இடத்துல குரு பயிற்சி ஆகிறார். உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ சமீப காலமாக உங்களுக்கு வேலை தேடிட்டு இருந்தாலும் வேலை கிடைக்கும், இல்லைன்னு சொல்லலை. இது ஏன் நான் இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நிறைய பேருக்கு வந்து நிறைய குழப்பங்கள். 7ஆம் இடத்துல குரு வந்தது நல்லது செய்யலை. இப்போ 8ஆம் இடத்துக்கும் வந்து நல்ல அமைப்பெல்லாம் சொல்கிறாங்க, நல்லா இருக்குது, ஆஹா ஓஹோன்லாம் சொல்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. தசாபுத்தி சரியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். தசாபுத்தி சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எதெல்லாம் நீங்கள் எடுக்கலாம், என்ன முடிவுகளை எடுக்கலாம், என்ன மாதிரியான உங்களுக்கு வந்து முயற்சிகளை எடுக்கலாம், நீங்கள் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தசாபுத்தி ரீதியாக பார்ப்போம். இப்போது நான் வந்து கேதுவுடைய தசை 5 வருஷம் எடுத்திருக்கிறேன். இப்போ 25 வயசு வரைக்கும் உங்களுக்கு சுக்கிர தசை. இப்போ சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். ராசிக்கு நன்மை செய்யாது. நான் படிக்கிற காலகட்டத்தில் 25 வயசுக்குள்ளே என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா, எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு படிச்சிருங்க. ஏன்னா இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, எனக்கு வாழ்க்கையே சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து எதுக்குடா இந்த ராசியில் பிறந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அந்த கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா, என்னோட வீடியோ மட்டும் இல்லை, மற்ற வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராசியில் பிறக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க, இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா ஜோதிடர்கள் பொய்க்கலாம், ஆனால் ஜோதிடம் பொய்க்காது. என்னை பொறுத்த வரைக்கும்னா அந்த கணிப்புங்கிறது கரெக்டாக இருக்கணும். உங்கள் சுய ஜாதகத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் இருக்குது இல்லையா, அந்த தசைகள் நல்லா இருந்துச்சு, நல்ல ஒரு அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓரளவுக்கு தான். அது கூட நீங்கள் படிச்சிட்டிங்கனாக்கா இன்னும் 100% இல்லை 200%. அதாவது அடுத்து வரக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சின்னு ஒன்று இருக்குது. அதாவது உலக எந்த அளவுக்கு வளர்ச்சியை பெறுமோ நிறைய தொழில்துறை நிறைய வரலாம். அந்த விஞ்ஞான வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி, அறிவியல் வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம படிச்சணும், குவாலிஃபிகேஷனை கையில் வச்சுக்கணும். அப்போ 25 வயசுக்குள்ளே தான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட். இது வந்து எல்லா வீடியோவில் நான் சொல்லிட்டு வரேன். ஒரு சில பேருக்கு வந்து போர் அடிக்கலாம், அது உங்களோட விருப்பம். அது என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னா எல்லாருக்கும் போய் சேரணும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த வயசில் தான் நீங்கள் முடிவு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். பின்னாடி உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்குமா இல்லையான்ட்டு இந்த வயசில் தான் நீங்கள் முடிவு எடுக்கணும். இந்த வயசில் எடுத்துட்டிங்கன்னா நல்ல படிப்பு, உங்களுக்கு பிடிச்ச படிப்பு, இதுக்கெல்லாம் ராசி நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. இந்த ராசிக்கு இந்த படிப்பு தான், இந்த உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த படிப்பு தான். இதில் வந்து ஒரு 4 கிரகம் கனெக்ட் ஆகும். அந்த 4 கிரகத்துக்கு என்ன படிப்பு அது கூட படிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அந்த 4 கிரகத்துக்கு நிறைய தொழில் வேலை அது சம்மந்தமான படிப்பெல்லாம் படிக்கலாம். படிச்சுட்டு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை மெயினாக வந்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணி படிச்சுட்டு ஒரு குவாலிஃபிகேஷன் கையில் வச்சுக்கிட்டிங்கனாக்கா அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன தசைகள் உங்களுக்கு இப்போ சுக்கிர தசை முடிஞ்ச உடனே இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, இந்த 3மே 6, 10, 7 இப்படி தான் வருது. டக்கு டக்குன்னு உடனே மாறின்னு இருக்கும். இடையில 7.5 சனி வரும், அஷ்டம சனி வரும், ஏதோ ஒன்று வந்து அதை வந்து பிரச்சனை கொடுத்துனே இருக்கும். சுய ஜாதகத்தில் சனி சரியில்லைன்னா ஒன்றும் சொல்லவே தேவையில்லை. இது மாதிரி நான் ஏன் வேகமாக பேசுகிறேன் அப்படின்னாக்கா அதுக்கு உண்டான டைம் இல்லை, கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மாதிரி தசைகள் மாறிட்டே இருக்கும்போது ராகு தசை கூட உங்களுக்கு நல்லது பண்ணுன்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு அப்படியே தொடர்ச்சியாக நல்லா இருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல. ஒரு சில பேர் வந்து ஒவ்வொரு தசைக்கும் வந்து ப்ராப்ளத்தை சந்திச்சுட்டே இருப்பாங்க, நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு நாள் நல்லா இருப்பாங்க, ஒரு நாள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஒரு மாதம் நல்லா இருப்பாங்க, இப்படி வண்டி சக்கரம் மாதிரி உருண்டிகிட்டே இருக்கும். அதனால் வரக்கூடிய காலம் எப்படி வேணா இருக்கட்டும், நீங்கள் படிச்சிருங்க. படிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து எல்லா வீடியோவில் நான் சொல்லிட்டு வரேன். உங்களுக்கு போர் அடிச்சா என்னை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இப்போ 25 வயசுக்குள்ளே இப்போ வேலை தேடுறீங்க, படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடுறீங்க அப்படின்னாக்கா அந்த வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும். இப்போ 8ல் குரு மறையிறார், புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்காதா? தாராளமாக கிடைக்கும். வேலை வாய்ப்பெல்லாம் முயற்சி பண்ணுறீங்க, வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை தான் பார்க்குறாரு. எப்படி தன வரவுகளை கொடுத்துருவார். ஒருத்தருக்கு வேலை இல்லைனாக்கா வேலை கிடைச்சிரும். ஆனால் ஏற்கனவே வேலை செய்கிறவங்களுக்கு தான் அந்த வேலையில் வந்து மாற்றங்கள் வேண்டாம், சாதாரணமாக போயிட்டுருக்கிறது நல்லது. உங்களுக்கு வந்து ஒரு முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து வேலை ரீதியாக ஒரு சரி பரவாயில்ல எனக்கு பிடிச்ச வேலை கிடைக்குதுன்னா நீங்கள் தாராளமாக போகலாம். இல்லை உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த சுக்கிரதசை கடைசி பகுதி இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் பரவாயில்ல, அது உங்களுக்கு வேலை ரீதியாக உங்களுக்கு நல்லது வந்துடும். ஒரு சில பேருக்கு வந்து திருமணத்துக்காக முயற்சி பண்ணலாம். பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா 24, 23 வயசுலேயே திருமணத்துக்காக முயற்சி பண்ணுவாங்க. அதில் திருமணம்லாம் கூடி வந்துடும். எந்த வயசில் இருந்தாலும் சரி, 32 வயசுக்குள்ளே என்ன தசையாக இருந்தாலும் சரி,
திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. 8ஆம் இடத்துல குரு மறைகிறாரு. அந்த குரு உச்சமாக வராரு. இதனால் வந்து திருமணம் கூடி வராதோ, குரு பலம் இல்லையோ அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் சுய ஜாதகம் தான் சொல்லணும். குரு பலம் வந்து அடிக்கடி வந்துட்டு தான் இருக்கும். அதனால் வந்து அது பிரச்சனை இல்லை. ஆக மொத்தத்தில் திருமணம் அப்படிங்கிறது சிறப்பு. 25 வயசுக்கு மேலே 31 வயசு வரைக்கும் சூரிய தசை. சூரியன் இந்த ராசிக்கு அருமையான தசை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராசிக்கு வந்து பாக்கியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு 9, அதாவது குருவுடைய வீட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம். அதாவது உச்சமாக வரார் அப்படின்னாக்கா திடீர்னு ஒரு நல்ல ஒரு வேலை மாற்றத்தை கொடுக்கும். சூரிய தசையில் வேலை மாற்றம், வேலையில் வந்து உயர் பதவி, இன்னொன்று கவர்மெண்ட் ஜாப்பெல்லாம் ட்ரை பண்ணிங்கனாக்கா இப்போ கிடைக்கும். கவர்மெண்ட் சார்ந்த உதவிகள் கேட்டுருந்தா, நிறைய உங்களுக்கு வருமானம் சார்ந்து நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருந்தா அதெல்லாம் வந்து இப்போ தீர்வுக்கு வரும். சமீப காலமாக 2024 யாராருக்கெல்லாம் வேலை ப்ராப்ளம் இருக்கோ, இப்போ ஒரு சில பேருக்கு வந்து வேலை போயிருக்கலாம், இப்போ வேலை கிடைக்கும். வேலை ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் நெருக்கடிகள் மாறும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணிக்கலாம், உங்களுக்கு நல்லாயிருக்கும். திருமணங்கிறது சக்ஸஸ். இப்போ கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை. ஒரு சில பேருக்கு வந்து சூரிய தசைலாம் மறைவு சாணத்தில் இருந்து தசை பண்ணால் அவங்களுக்கு நிறைய அந்த திருமணம் சார்ந்து நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும். இப்போ நீசமாக இருந்தாலும் சரி, ஏன்னா பாக்கியஸ்தானாதிபதி நீசமாகி தசை நடத்தக்கூடாது. லக்னத்துக்கு வந்து அவர் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலோ இல்லை இந்த ராசிக்கே மறைவு ஸ்தானத்தில் இருந்து தசை பண்ணால் அந்த 6 வருஷம் படாத பாடுபட்டுருவீங்க. சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு. இப்போ குரு பயிற்சி நல்லது பண்ணும், ராகு இது பயிற்சி நல்லது பண்ணும், சனி பயிற்சி நல்லது பண்ணும். ஏன் 7 சனி விடுதலை ஆகிப்போச்சு, இன்னுமே எனக்கு நல்லது நடக்கலை அப்படின்ட்டு நிறைய பேர் கஷ்டப்பட்டு வருவாங்க. இதுக்கு என்ன காரணம்னாக்கா அது மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் இந்த ராசிக்கு. இன்னொன்று லக்ன அவயோகராக வந்தாலும் உங்களுக்கு ரொம்ப மோசமாக அந்த சூரிய தசை பண்ணுறோம். அவங்களுக்கு மட்டும்தான் நிறைய கஷ்டமாக கொடுக்கும். அவங்களுக்கு கூட இந்த குருடைய பயிற்சிங்கிறது நல்லாயிருக்கும். நிறைய பேர் கஷ்டப்பட்டு வராங்க இல்லையா, அவங்களுக்கு கூட அந்த குரு பயிற்சிங்கிறது அவ்வளோ வளர்ச்சிகளை கொடுக்கும். நீங்கள் மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு தொழில் செய்கிறீங்கனாக்கா அந்த தொழிலை மாற்றாமல் பண்ணிட்டு வாங்க. ஒரு வேலை செஞ்சுட்டு வரீங்கனாக்கா அந்த வேலையை மாற்றாமல் பண்ணிட்டு வாங்க. இப்போ வேலை தேடுறீங்கன்னா வேலை கிடைக்கும். ஆல்ரெடி வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க. உங்களுக்கே தெரியும், சரி இந்த வேலைக்கு போகலாமா இல்லை அடுத்த வேலை முயற்சி பண்ணலாமா அப்படின்ட்டு உங்களுக்கே கிரக அமைப்புகள் உங்களுக்கு மைண்டுக்கு தோணும். அப்படி தோன்றினால் கூட ஒரு வேலை கிடைச்ச பிறகு இன்னொரு வேலையை விடுங்க. வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி வேலையை விட்டு வேலையை தேடாதீங்க. இந்த டைம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு பண்ணும். 31 வயசுலேருந்து 41 வரைக்கும் சந்திர தசை, அஷ்டமாதிபதி தசை 8ல் தான் ஒரு உச்சமாக வரார் இந்த குரு பகவான். இப்போ அஷ்டமாதிபதி தசைனாக்கா நிறைய பேருக்கு வந்து ஒரு சில பேருக்கு வந்து பரிவர்த்தனை ஆகிருக்கும். பரிவர்த்தனை ஆகியிருந்தால் 8ஆம் இடத்துக்கு போயிடுவார் அந்த சந்திரன் அப்படிங்கிறவர். இப்போ அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லிக்கலாம். இப்போ குருவே பரிவர்த்தனை ஆகிருக்காரு உங்கள் சுய ஜாதகத்தில். இப்போ வந்து 24 வயசில் இருக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் 36, 48, 60 இது மாதிரி வயசில் இருக்கிறவங்களுக்கு வந்து பரிவர்த்தனையில் இருப்பார் குரு பகவான். இது மாதிரி இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த பரிவர்த்தனையில் இருந்தால், இன்னொன்று சனி பகவான் பரிவர்த்தனை இருந்தால் கூட உங்களுக்கு சிறப்பு. இப்போ அஷ்டமாதிபதி தசை தான் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டு வரலாம் ஒரு சில பேருக்கு. எதுக்குடா நம்ம இந்த ராசியில் பிறந்தோம், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய, அதாவது மூல நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய கேது இந்த நட்சத்திரத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் இருப்பார். அதாவது இந்த கிரகத்துக்கு சந்திரனுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும். அதாவது அஷ்டமாதிபதிக்கு வலு கொடுத்த மாதிரி. அதனால தான் நிறைய கஷ்டப்படுறதுக்கு உண்டான காரணம். இவங்கெல்லாம் நிறைய கஷ்டப்பட்டுன்னு வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு ரிலீஃப். ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அஷ்டமாதிபதி இப்போ குரு பகவான் வந்து 8ஆம் இடத்துலேருந்து இப்போ பார்வை வந்து 2ஆம் இடத்துக்கு பார்க்குறாரு. பொருளாதாரங்கிறது பரவாயில்ல, பண வரவை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். இது வரைக்கும் வருமானம் இல்லைனாக்கா இப்போ வருமானம் வரும். நெகட்டிவாக சொல்லணும் அப்படின்னாக்கா, இப்போ எந்த முயற்சிகளை எடுக்காதீங்க. வேலை ரீதியாக வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஆனால் வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை மாற்றத்தை எதிர்பார்க்க வேண்டாம். பெரிய முதலீடு இந்த காலகட்டங்களில் வேண்டாம். அதாவது தொழில் செய்யக்கூடிய நபர்கள், வேலையில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லபடியாக போகும். கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வந்துச்சுனாக்கா தாழ்ந்து போகிறது நல்லது. டோட்டலாகவே விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஏன்னா அது மாதிரி அமைப்புகளில் தான் இருக்குது இந்த காலகட்டம் அப்படின்றது. நிறைய மன உளைச்சல்கள், அதாவது கணவன் மனைவி பிரியிறது, கணவன் மனைவி பிரிஞ்சு போகிறது, குழந்தைகளை பிரிஞ்சிருக்கிறது, இது மாதிரிலாம் ஒரு சில பேருக்கு கொடுக்கலாம். இது வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த நட்சத்திராதிபதி மறைவு ஸ்தானத்தில் இருந்தால், ஏன் குருவே மறைவு ஸ்தானத்தில் இருந்தான்னு வச்சுக்கலாம், உங்கள் ராசிக்கு கன்ஃபார்மாக இது மாதிரியான ப்ராப்ளத்தெல்லாம் சந்திச்சுட்டு வருவீங்க. இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை, போதும் சார் நல்லபடியாக போகுது அப்படின்னா நல்லபடியாக போகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 41 வயசுலேருந்து 48 வயசு வரைக்கும் செவ்வாதசை. செவ்வாய் இந்த செவ்வாதசை நல்லாயிருக்கும். ராசிக்கு 5 கூடிய கிரகம், விரையாதிபதினு சொல்லக்கூடியவர். இவர் போய் நீசமாயிட்டான்னு வச்சுக்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு சில பேருக்கு நீசமாயிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் இப்போ நீசமாக இருக்கிறவங்களுக்கு நிறைய சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள், இடம் சம்மந்தமானது, இன்னொன்று திருமண வாழ்க்கையிலே ப்ராப்ளத்தை நிறைய பேருக்கு கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்து நெகட்டிவாக நிறைய பேருக்கு நடந்திருக்கும். சமீப காலமாக வேலை வந்து செவ்வாதசை ஆரம்பிச்சிலேருந்து எனக்கு வேலை சரியில்லைனாக்கா
இப்போ குரு உச்சமாகிற அப்படின்ட்டு ஒன்று இருக்கு இல்லையா, இப்போ வேலை ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். வேலையில் ஒரு சில மாற்றங்களை எதிர்பார்க்கலாம், பெரிய மாற்றங்கள் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் நிறைய முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைச்சா ஓகே. எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் யோசித்து பண்ணுறது நல்லது. அதே வந்து மறைவு ஸ்தானத்தில் இல்லை, இப்போ ஆட்சி உச்சத்தில் இருக்கார் இப்போ செவ்வாய் அப்படிங்கிறவர், ஓகே உங்களுக்கு நல்லா இருக்கும். மறைவு ஸ்தானத்தில் இல்லாமல் இருந்தாலே இந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு நல்லது செய்யும். நல்ல ஒரு பொருளாதார வரவு, வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, இது மாதிரி வண்டி வாகன சேர்க்கை, இது மாதிரி நல்ல ஒரு மாற்றங்களை இந்த செவ்வாய் தசையில் இருக்கிறவங்க பார்க்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து ராகு கேதுவோடு சேரக்கூடாது. 3, 6, 8, 12 ஆகிய இடங்களில் வந்து ராகு கேதுவோடு சேர்ந்து இருந்து தசா பண்ணுறதெல்லாம் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். ஆனால் அது மாதிரி இருக்கிறவங்கலாம் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேலை எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். மற்றபடி கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வந்துச்சுனாவே உங்களுக்கே தெரியும், ஏதாவது அப்படி இப்படி போச்சு, பேச்சுவார்த்தை கொஞ்சம் தப்பாக போச்சுன்னா சைலண்ட்டாக விட்டுருங்க. எதையுமே அனுசரித்து போகிறது நல்லது. 48 வயசுக்கு மேலே 66 வயசு வரைக்கும் ராகு தசை. இந்த ராகு மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா வீடு கொடுத்த கிரகம் அவர் வந்து நல்ல ஒரு அமைப்பில் இருந்தால் அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். அருமையான டைம், அருமையான வளர்ச்சிகளை கொடுக்கும். இப்போ வீடு கொடுத்த கிரகம் சரியில்லாதவங்களுக்கு நிறைய பேருக்கு ராகு தசையில் இருக்கிறவங்க கஷ்டப்பட்டு வருவாங்க. இது யார் வீட்டில் இருந்தால் கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னாக்கா, சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ராகு நிறைய கஷ்டங்களை கொடுக்கும். அவங்களுக்கு கடன் பிரச்சனை கன்ஃபார்மாக இருக்கும். இன்னொன்று சொத்து ரீதியாகவும் நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கோம். கணவன் மனைக்குள்ளே கருத்து வேறுபாடுகள், சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருந்தால் என்னென்ன உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கணுமோ அந்த ப்ராப்ளத்தெல்லாம் அது அந்த ராகு சுக்கிரனோட வீட்டில் இருந்தால் கொடுக்கும். ஏன்னா அந்த ராசிக்கு வந்து சுக்கிரன் நன்மை செய்யாது. வேறு லக்கணமாக வந்து அந்த லக்கணத்துக்கு அவர் யோகராக வந்துட்டால் ஓரளவுக்கு விட்டு வைக்கன்னு தான் சொல்லலாம். ரொம்பலாம் விட்டு வைக்கன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் கஷ்டத்தை கொடுக்கலாம். இன்னொன்று வந்து புதனோட வீடு பரவாயில்ல, புதனோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ராகு ஓரளவுக்கு பரவாயில்ல. என்னென்னா அந்த பார்ட்னர்ஷிப்பெல்லாம் அவங்களுக்கு ஒத்து வராது. ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்லாம் நிறைய மாறிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி மைண்டு ரீதியாக நிறைய டிஃப்ரெஷனில் கொடுத்துட்டே இருக்கும். அது மாதிரி இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து தொழில் ரீதியாக பெரிய முதலீடுகள் மட்டும் போடாமல் இருந்தால் போதும். பெரிய முதலீடு, பெரிய வந்து இப்போ யாரையா நம்பி பணம் கொடுக்கறது, அது மாதிரி தெரியாத நபர்கள்கிட்ட பணம் கொடுக்கறது, இப்போ ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு இதெல்லாம் போடுறீங்க இல்லையா, இதெல்லாம் பார்த்து பண்ணணும். உங்களுக்கு தெரிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைனா பண்ணாதீங்க. தெரிஞ்சால் கூட கொஞ்சம் கம்மியாக பண்ணுங்கள் இந்த ராகு தசையில். என்னென்னா இந்த ராகு வீடு கொடுத்த கிரகம் வந்து ஒன்று குருவாக இருக்கலாம். இப்போ குருவோட வீட்டில் இருந்தால் உங்களுக்கு சிறப்பு, சனியோட வீட்டில் இருந்தால் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. இன்னொன்று சூரியன் சந்திரன் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். மற்றபடி வேறு எங்கேருந்து தசை பண்ணாலும் உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டு வரும். இப்போ குரு உச்சமாகறாரு அப்படின்னாக்கா 8ஆம் இடத்துல இது வரைக்கும் நிறைய உங்களுக்கு வந்து சொந்த பந்தங்கள் ரீதியாக நிறைய மன உளைச்சல்களை கொடுத்துருக்கலாம். அது மாறும், ஓரளவுக்கு மாறும். இப்போ 2ஆம் இடத்துக்கு பார்க்குறாரு, 4ஆம் இடத்துக்கு பார்க்குறாரு, விரயத்தை பார்க்குறாரு, சுப விரயங்களை நிறைய கொடுக்கும். இப்போ வீடு கட்டுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கலாம், அந்த வீடு கட்டுற முயற்சிகள் இப்போ சக்ஸஸ் ஆகும். இடம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிங்கனாக்கா அது சக்ஸஸ் ஆகும். இதெல்லாம் வந்து பார்வை ரீதியாக கொடுக்கக்கூடிய பலன்கள் இந்த குரு. ஆனால் தசாபுத்தி சரி இருந்தால் மட்டும்தான் அந்த பார்வைகள் ரீதியாக பாசிட்டிவாக நடக்கும். இப்போ பார்வைகள் ரீதியானாக்கா இப்போ வந்து குடும்பத்தில் யாருக்காவது திருமணம் ஆகலை, இப்போ திருமணம் ஆகும். நிறைய சுப விரயங்கள் அதுதான் பண்ணும். இப்போ இடம் வாங்குறது, உங்கள் கையில் காசு இருக்கா, இடம் வாங்கி போட்டுருங்க, இல்லை வீடு கட்டுங்க. எதுவுமே இல்லையா, சைலண்ட்டாக இருங்க, கடன் வாங்காதீங்க. பெரிய கடன்களை தவிர்ப்பது இந்த ராகு தசையில் அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. 2024 24, 25, 26 ஃபுல்லாகவே விட்டுருங்க. அது வந்து நிறைய உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கும். இந்த குரு பயிற்சிங்கிறது முடிகிற வரைக்கும், அடுத்த குரு பயிற்சி வர வரைக்கும் கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா 6, 7, 8 குரு இருக்கும்போது நிறைய பொருளாதார பிரச்சனைகளை கொடுக்கும். இது வந்து ராகு தசை சரியில்லைன்னா இன்னும் கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் ட்ராவல் பண்ணுறது நல்லது. 66 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் குரு தசை. குரு இந்த ராசிக்கு, இந்த குரு தசைக்கு நல்லது சொல்லலாம். ஆனால் குரு உச்சமாகறார் இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தட்டுப்பாடுகள், அதாவது பணம் வரலைன்னா இப்போ வரும், கொடுத்த பணம் வரலைன்னா வரும். கடன் பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு இருந்தால் அந்த கடன் பிரச்சனை தீரும் இந்த குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு. இன்னொன்று சுப விரயங்களை நிறைய கொடுக்கும். தேவையில்லாத செலவுகள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்க. மன அழுத்தத்தை கொடுக்கும். 8ஆம் இடம் அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், அதாவது பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து இப்போ வந்து ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகலாம். சொத்து ரீதியாக யாருக்காரெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ரிலீஃப் ஆகும். ஏன்னா சொத்து ரீதியாக நிறைய பேருக்கு இந்த 2024 இடம் வாங்கி போட்டிருப்பீங்க. அந்த இடம் மூலிமா உங்களுக்கு ப்ராப்ளம் வந்திருக்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் அவங்களுக்கெல்லாம் இப்போது ஓரளவுக்கு சால்வ் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். மனசு ரீதியாக இல்லை வந்து இப்போ கோயில் குளம் போகல அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னாக்கா இப்போ கோயில் குளம் போகலாம். நிறைய ஆன்மீக சுற்றுலா வந்து இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நடக்கும். இந்த வருஷத்தில் சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். 82 வயசுக்கு மேலே 19 வருடங்கள் சனி தசை. சனி பின்னாடி வரக்கூடிய சனி பார்த்தீங்கன்னாக்கா நான் நிறைய சொல்லியிருக்கேன், எல்லா வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். பின்னாடி வரக்கூடிய தசை
ஒரு 80 வயசுக்கு மேலே வந்தாலும் சரி, 70 வயசுக்கு மேலே வந்தாலும் சரி, 5ஆம் இடத்தோட கனெக்டாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் 5ஆம் இடம் அப்படின்னாக்கா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியோடு சேர்ந்திருக்கிறது, அந்த நட்சத்திரம் ஏறி இருக்கிறது, இல்லை பாக்கியஸ்தானாதிபதியோடு சேர்ந்திருக்கிறது, இல்லை பாக்கியஸ்தானாதிபதியோட நட்சத்திரத்தோடு சேர்ந்திருக்கிறது, அந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது, இது மாதிரி ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். அப்போது உங்களோட வாரிசுகளுக்கு வந்து நல்லது. இப்போ நீங்கள் வந்து 80 வயசுக்கு மேலே நான் சும்மா தான் இருக்கிறேன், நான் என்ன பண்ணுறேன், எனக்கு என்ன வருமானம் வருதுன்னு கேட்காதீங்க. உங்கள் சுய ஜாதகத்தை அடிப்படையில் உங்களுக்கு வாரிசுகள், அவங்க வாரிசுகளில் வேலை வாய்ப்பு, இல்லைனா தொழில், இல்லை வருமானம், வீடு கட்டுறது, அது மாதிரி ஒரு அமைப்பில் வந்து நிற்கும். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது, அது மாதிரி ஒரு நல்ல ஒரு உளவியல் ரீதியாக மனசு நல்லா இருக்கும். பரவாயில்ல, என்னோட வாரிசுகள் நல்லா இருக்காங்க, பசங்க நல்லா இருக்காங்க. உங்களுக்கு வந்து பெண்கள் இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஏதோ கட்டி கொடுத்த இடத்துல அவங்களும் நல்லா இருப்பாங்க, ஒரு வேலை தொழில் நல்லபடியாக அமையும். இது மாதிரி தான் அந்த பின்னாடி வரக்கூடிய தசைகள். இது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியோடு சேர்ந்துருக்கிறதுனால இந்த சனி தசை என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் கெடுதல் பண்ணாதுனாக்கா, இப்படி தான் நல்லது பண்ணும். உங்களுக்கு நல்லது பண்ணலாம் கூட உங்களோட வாரிசுகளுக்கு நல்ல அமைப்பை கொடுத்துரும் இந்த சனி பகவான் தசை அப்படிங்கிறது, பின்னாடி வரக்கூடிய தசை. இதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து சின்ன வயசில், அதாவது 20-22 வயசுக்குள்ளே சனி தசை வந்ததுனாக்கா அது அப்பா அம்மாவுக்கு யோகத்தை கொடுக்கும். நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன். அப்போது சிறப்பு தான். அப்போது அது வந்து இந்த சனி தசை அப்படிங்கிறது நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுக்கும். இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு மூல நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி. 8ஆம் இடத்துல வந்து மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் கூட திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நிறைய கொடுக்கும். நன்றி.